ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விசிட் டு வில்லேஜ் சேனலில் ஒரு அற்புதமான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. அதாவது முத்தான முருங்கைக்கீரையில் எத்தனை நன்மைகள் அது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொரியல் எப்படி செய்கிறது, முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். பாதி வந்து நான் வந்து அந்த பறித்து எடுத்து வச்சுருக்கேன். கீரையை தனியாக இலைகளாக. இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே நிறையா இருக்குது. இந்த கீரை பறிக்கிறதோட ஒரு முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கீரை மாதிரி இல்லாமல் இதை ரொம்ப நுணுக்கமாக பறிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடு கட்டி வச்சுருக்கோம் பூச்சி. அதை நம்ம தெரியாமல் பிச்சு போட்டு சமைக்கிறப்ப அது நம்ம தொண்டையில் குழாய்களில் போய் அடைச்சிக்கும். இப்படி அடைச்சிக்கிறப்ப நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் இந்த முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன அந்த முருங்கைக்கீரை பொருளுக்கு தேவைன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பறித்து வச்ச முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது எண்ணெய் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியை வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுக்கணும். ஒரு பானையில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பறித்து வச்சுருக்க அந்த முருங்கை இலைகளில் போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு தாளிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த முருங்கை இலைகளை போட்டு நல்லா வேக வைக்கணும். இலைகளை போட்டுட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு வந்து போட்டுக்கிறேன். உப்பு அந்த கீரைகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் துவரம்பருப்பு, நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன், துவரம்பருப்பு ஒன்றா போட்டு அப்போ தான் அந்த சாறு வந்து இறங்கி சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக துவரம்பருப்பு ஊற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் கீரை. நீங்கள் ஒரு மூடியது போட்டு இப்படி நல்லா மிக்ஸ், துவரம்பருப்பும் கீரையும் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு கீரை. இதை வந்து தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய அகலமான தாச்சியில் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய், அதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்கும். புரியதுக்கு முன்னாடி போட்டுருங்க. மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய். இப்போ நல்லா கடுகு இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. அந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரப்போ நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுவோம். அப்படியே கொஞ்சமாக வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இதை ஜஸ்ட்டு தாளிக்கிறது மட்டும்தான், தாளிப்பு தான். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு, உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் நல்லா கிளறி விட்டு உப்பு போட தேவையில்லை. நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா கீரை வந்து டேஸ்ட்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தனியாக பவுலுக்கு மாற்றிட்டேன். கீரை பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கால் வீக்கம்லாம் இருக்குது. கால் வீக்கம், கை வீக்கம், இந்த மாதிரி கை கால் வலிக்கெல்லாம் அந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்ல மருந்து, அருமருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு நன்மைன்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய கேன்சரை தடுக்கக்கூடிய சக்திகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம முருங்கைக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறப்ப கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நம்மளை கொஞ்சம் கூட தீண்டாது, எட்டி கூட பார்க்காது. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கிடைக்கும். உங்களுக்கும் சிட்டி சைடு இருந்தீங்கனாலும் சந்தைகளில், காய்கறி சந்தைகள் வாரம் ஒரு முறை, இது மாதிரி டெய்லியும் கூட சந்தைகள் கிராமப்புறத்தில் இது மாதிரி சந்தைகள்லேயும் கிடைக்கும். சிட்டிஸ்லேயும் மார்க்கெட்லலாம் கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வாங்கி வாரத்துக்கு ஒரு மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா பொரியலும் செய்யலாம். நிறைய வித்தியாசமாக செஞ்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. சாம்பார் கூட வைப்பாங்க நிறைய பேர். நாங்கள் வந்து பொரியல் செஞ்சுருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்துட்டு பயனடையட்டும். இந்த முருங்கைக்கீரையில் இருக்க எல்லா நற்சத்துக்கெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்ம விசிட் டு வில்லேஜ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பெல் பட்டனை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விசிட் டு வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.